வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம எல்லா ஊர்லயுமே பாத்தீங்கன்னா நல்ல மழை. எங்க ஊர் தூத்துக்குடி சைடு, திருநெல்வேலி சைடுலாம் பாத்தீங்கன்னா போன வருஷம் எப்படி மழை வந்ததோ அதே மாதிரிதான் இந்த வருஷமும் மழை வந்து நல்ல மழை பெய்யுது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் இல்லாத பாதிப்பை வந்து இந்த வருஷம் நாங்க பெருசா இது பண்ணல. ஏன்னா எல்லாருமே ஒற்றுமையா முதல்ல முன்னறிப்பா எல்லாருமே கொஞ்சம் எல்லாருமே சேஃப்டி பண்ணிக்கிட்டாங்க. குளத்தை எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி அதை கரெக்டா ஆத்துக்கு போற மாதிரி தண்ணி எல்லாம் இது பண்ணி விடுறது. தாமிரபரணி ஆத்துல எங்க ஊர் வாய்க்கால் தண்ணி அதெல்லாம் போற மாதிரி எல்லாமே சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் தான் காப்பாற்றணும், அவங்க தான் காப்பாற்றணும், இவங்க தான் காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம போய் தான் சேரணும். ஏன்னா எல்லாரும் சென்னையில இருந்து இங்க வர்றதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். அதனால எங்க ஊருக்குள்ளே எல்லாருமே நல்லா ஒற்றுமையா இருந்து இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இது பண்ணாங்க. சோ இன்னைக்கு நம்ம வந்து நீங்களும் இந்த மலையில வந்து கொஞ்சம் நல்லா சேஃப்டியா இருந்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன், என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா பிபிஎல்ல இரண்டாவது மேட்ச் ஆன சிட்னி சிக்ஸர்ஸ் வெர்சஸ் மெல்போர்ன் ரெனகெட்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல உங்களுக்காகவே நாங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல இது வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா நான் சொல்றது வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி. நீங்க இப்ப மத்த ஆப்ல ஒரு 10 கான்டெஸ்ட், இதுல ஒரு 10 கான்டெஸ்ட் போறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 10க்கு 5 கான்டெஸ்ட் வின் பண்றீங்க அப்படின்னா இதுல 10க்கு 6ல இருந்து 7 கான்டெஸ்ட் வரைக்கும் வின் பண்ண முடியும். ஏன்னா ஆப்போனன்ட் வந்து நம்மள மாதிரி சின்ன சின்ன ஆப்போனன்ட் தான் வர்றாங்க. அதே போல என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க மத்த ஆப்ல ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு 10 கான்டெஸ்ட் போட முடியும்னு வச்சுக்கோங்க. மத்த ஆப்ல இதே 50 ரூபாய்க்கு 11 கான்டெஸ்ட் வரைக்கும் போட முடியும். ஏன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து ரொம்பவே கமிஷன் வந்து கம்மியா தான் வச்சிருக்காங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% உங்களுக்கு வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. விட்ராவல், இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குறாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. யாரெல்லாம் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் லெட்ஸ் பிளே பயன்படுத்திக்கோங்க. அண்ட் பிட்ச் ரிப்போர்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மேட்சுக்கான ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க நடக்கு, சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிட்னின்னு எடுத்துட்டீங்கன்னா சிட்னிலே இன்னொரு கிரவுண்ட் இருக்கு, சிட்னி ஷோ கிரவுண்ட் ஏதோ ஒரு கிரவுண்ட் வரும். ஸோ அது கிடையாது, இது வந்து சிட்னியோட அபிஷியல் அவங்களுடைய மெயின் பிச்சா வந்து பிபிஎல்ல வந்து யூஸ் பண்றாங்க, ஹோம் பிச்சா. ஆனா இதுல பாருங்க பிட்ச் ரிப்போர்ட்ல என்ன தெளிவா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நான் ஏன் பெருசா பிட்ச் ரிப்போர்ட்டை நம்ப மாட்டேன் அப்படிங்கிறதும் இருக்கு. பட் அவங்க சொல்றதே நம்ம கேட்டுதான் ஆகணும். பிட்ச் ரிப்போர்ட்டை பாருங்க. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலி இந்த கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்டா இருக்கும். ஏன்னா பேட்டிங்க்கு நல்ல சாதகமா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது அண்டர் லைட்ஸ்ல நைட் மேட்சஸ்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்து லைட்டா வந்து இந்த பிட்ச் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து நல்ல அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல சொன்ன 3 பாயிண்ட் என்ன, முதல் பாயிண்ட் என்னன்னா பேட்டிங்க்கு சாதகமா இருக்கும். இரண்டாவது பாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி நம்மளுடைய ஸ்பின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம். ஸோ காமனா இந்த 3 பாயிண்டும் ஒத்து போயிருக்கா. லாஸ்ட் இயர் ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ரெக்கார்ட்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க லாஸ்ட் 4 மேட்ச் ரிசல்ட்டை நீங்க பார்த்துருக்கோங்க. இந்த கிரவுண்ட் வந்து பேட்டிங்கான பிச்சா இருந்தாலும் லோ ஸ்கோர் தான் அதிகமா போயிருக்கும். நீங்க லாஸ்ட் 4 மேட்ச் பாருங்க. பிரிஸ்பன் ஹீட் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் மேட்ச் அப்போ 166 ரன் ஒரு ஹை ஸ்கோர். அதே போல சிட்னி சிக்ஸர்ஸ் வெர்சஸ் சிட்னி தண்டர் மேட்ச்ல 151 தான் ஹை ஸ்கோர். சிட்னி சிக்ஸர்ஸ் வெர்சஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து 155 தான் ஹையஸ்ட் ஸ்கோர். சிக்ஸர்ஸ் வெர்சஸ் ரெனகெட்ஸ் 175 தான் ஹை ஸ்கோர். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 150 160 இந்த மாதிரி தான் அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொன்னது போல இந்த கிரவுண்ட்ல வந்து சிட்னி சிக்ஸர்ஸோட வின்னிங் பாருங்க. அவங்களுடைய ஹோம் பிட்ச்ல லாஸ்ட் 4 மேட்ச்ல போன வருஷம் 3 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் வின் பை 8 ரன்ஸ், சிட்னி சிக்ஸர்ஸ் 1 பை 1 ரன்ல, சிட்னி சிக்ஸர்ஸ் 1 பை 19 ரன், ஹீட் வந்து 54 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. கடைசியா நடந்த 4 மேட்ச்ல 3 மேட்ச் ஹோம்ல வின் பண்ணியிருக்காங்க.
அதே போல ஃபாஸ்ட் 8 விக்கெட் எடுத்தா ஸ்பின்னர் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் 10 எடுத்தா ஸ்பின்னர் 3, ஃபாஸ்ட் 10 எடுத்தா ஸ்பின்னர் 6, ஃபாஸ்ட் 13 எடுத்தா ஸ்பின்னர் 3. ஓரளவுக்கு டஃப் ஃபைட் கொடுத்து பவுலிங் எடுத்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து பெர்த்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட். ஆனா இந்த சிட்னி சிக்ஸர்ஸ் கிரவுண்ட்ல ஸ்பின்னுக்கு கொஞ்சமாச்சும் சப்போர்ட்ஸ் வந்து இருக்கு. அதனால மேபி நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து லாஸ்ட் 4 மேட்ச் ரிசல்ட்டை பார்த்தோம். போன வருஷத்துல ஓவராலா எத்தனை மேட்ச் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4 மேட்ச் தான் நடந்திருக்கு. அதுல வந்து பாருங்க 4மே வந்து என்ன நடந்திருக்கு, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணாங்க. பிச் ரிப்போர்ட்ல சொன்னது 100% உண்மைதான். இங்க வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு வந்து அட்வான்டேஜஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. செகண்ட்ல பவுலிங் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணாலே வின் பண்ணிடலாம். ஸ்கோர் வைஸா 0ல இருந்து 150குள்ள 2 இன்னிங்ஸ் 150 to 169குள்ள 5 இன்னிங்ஸ் 170 to 89குள்ள 1 இன்னிங்ஸ் 190 பிளஸ் பாத்தீங்கன்னா ஸ்கோர் போகவே இல்லை. அவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோரே 175 தான். அவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோரே. லோ ஸ்கோர் 112. ரெண்டுமே சிட்னி சிக்ஸர்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஸ்கோரா நீங்க 150ல இருந்து 170 வரைக்கும் தான் எதிர்பார்க்க முடியும். எல்லாமே நம்ம லாஸ்ட் இயர் வச்சுதான் நம்ம பேஸ் பண்ணி தான் சொல்றோம். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷனுக்குள்ள போயிடலாம். ப்ரெடிக்ஷன் இப்போ வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் அவங்களுடைய ஹோம் பிச்சில் ஆடுறதுனால வின்னிங் சான்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாவே இருக்கும். அப்படிங்கும் போது டாப் 6 பாருங்க, டேனியல் ஹியூக்ஸ், ஜேம்ஸ் வின்ஸ், பிலிப்பி, ஹென்ரிக் ஹியூஸ், ஜோர்டான் சிக்ஸ், ஜாக் எட்வர்ட்ஸ். இந்த டாப் 6 வந்து உண்மையிலே ஒரு அற்புதமான டாப் 6ஆ இருக்கிறாங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கெர்ரையும் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அவரும் வந்து பேட்டிங் பிளஸ் போலிங் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். என்ன பேட்டிங் தான் கொஞ்சம் லேட்டா வருவாரு. ஆனா இந்த டாப் 6 அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாக் எட்வர்ட்ஸ் இருக்கார்ல, அவருக்கு வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே போல கெர்ருக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா மினிமம் இதுல வந்து அவங்க ப்ராப்பரா 5 பவுலிங் ஆப்ஷன் வச்சாலும் ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர்லாம் ஃபுல்லா ஓவர் பண்ணாரு. 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. எல்லா மேட்சுமே குறைஞ்சது 3 நாள். ஆனா இந்த சீசன்ல அவர் ஸ்டார்டிங் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு, பிளஸ் பேட்டிங்கும் பண்ணுவாரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா பேட்டிங் வந்து ஒரு 5 பேர் அவுட் ஆனோடனே உள்ள வந்துடுறாரு. அது வாய்ப்பு இருக்கு, பேட்டிங் வாய்ப்பு கிடைக்காதுன்னா கிடையாது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஜோர்டான் சில்க்ஸுக்கு முன்னாடியே வந்து உள்ள வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால ஜாக் எட்வர்ட்ஸுக்கு வந்து நீங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கெர்ருக்கு வந்து மினிமம் 3ல இருந்து 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. பிளஸ் அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு அப்படிங்கிறது சிட்னி சிக்ஸர்ஸோட டாப் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்பணும். நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த டாப் 3மே வந்து கொஞ்சம் வந்து ஹிட்டர்ஸ் மாதிரி தான், வந்தா வருது போனா போகுது அப்படிங்கிற ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். நல்ல கன்சிஸ்டன்சியா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் கிடையாதுங்கிறதுனால நீங்க கெர்ருக்கிட்ட இருந்து பேட்டிங்லயும் ஒரு கணிசமான ரொம்பலாம் இல்ல ஒரு 10ல இருந்து 15 ரன் அடிச்சா கூட அது யூஸ்ஃபுல் தான். அதனால இந்த 2 பேருக்குமே நீங்க வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மோசஸ் ஹென்ரிக் ஹியூஸ் எல்லாருமே அவர் வந்து ஆல்ரவுண்டர், பவுல் பண்ணுவாரு, 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு, 2 ஓவர் பவுல் பண்ணுவாருன்னு எடுப்பீங்க. ஆனா லாஸ்ட் சீசன்ல அவர் வந்து 2 மேட்ச் மட்டும்தான் பவுலிங் பண்ணாரு. இந்த சீசன் எப்படின்னு தெரியல. அந்த நம்ம அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்ல போய் பார்த்ததும் அவர் பவுல் பண்றதுக்கான எதுவுமே சொன்ன மாதிரி தெரியல. நான் அவர் நல்லா ஸ்வைப் பண்ணி கீழே இருந்து மேல வரைக்கும் பார்த்துட்டேன். ரீசெண்டா எதுவும் அப்டேட் இல்லை. இதுக்கப்புறம் எதாவது அப்டேட் இருந்தா கூட நம்ம வந்து டெலிகிராம்ல ஹென்ரிக் ஹியூஸ் பவுல் பண்ணா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பட் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி பவுலிங் ஆப்ஷன் நிறைய இருக்குங்கிறதுனால பவுலிங் எடுக்க மாட்டார். ஒன்லி பேட்டிங் தான் எல்லாருக்குமே. டேனியல் ஹியூக்ஸா இருக்கட்டும், வின்ஸா இருக்கட்டும், பிலிப்பியா இருக்கட்டும், ஹென்ரிக் ஹியூஸா இருக்கட்டும், ஜோர்டான் சில்க்ஸ், இந்த 5 பேர்ல கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போகணும் அப்படின்னு நினைச்சா நீங்க வந்து கண்டிப்பா ஹென்ரிக் ஹியூஸ்க்கு போங்க. ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்குமாச்சும் அடிச்சு கொடுத்துருவாரு. பிலிப்பி பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல சூப்பரா ஆடினாரு. ஆனா லாஸ்ட் இயர் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஆடினாரு. ஏன்னா பெருசா ஆடல. பட் இருந்தாலும் அவர் இந்த பிபிஎல் மாதிரி சீசன்ல நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனா எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியா ஆடுவாரான்னு கேட்டீங்கன்னா இந்த 3 பேருமே அந்த கன்சிஸ்டன்சி கிடையவே கிடையாது. அடிச்ச அன்னைக்கு சூப்பரா ஆடுவாங்க, 50+ ரன், இல்லைன்னா 10 ரன் 15 ரன்னுக்குள்ள அவுட் ஆகி போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. டாப் ஆர்டர்ஸ் வந்து அந்த 3 பேரும் கேவலமா அன்னைக்கு ஜோர்டான் சில்க்ஸ் வந்து ஒரு 30+ ரன் அடிப்பாரு. அவங்க டாப் ஆர்டர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவரால ஸ்கோர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா டப்புன்னு பேட்டிங்கே கிடைக்காம கூட போகும் சில நாள்லாம். ஏன்னா ஜாக் எட்வர்ட்ஸ் முன்னாடி வந்துருவாரு, இல்லைன்னா கெர்ரு கூட முன்ன வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால அதை கொஞ்சம் கவனமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும்.
மற்றபடி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வரிசைப்படுத்தி பார்த்தோம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜாக் எட்வர்ட்ஸ் தான் முதல் இம்பார்ட்டன்ட். இரண்டாவதா நான் இந்த கெர்ரை சொல்லுவேன். மூணாவதா பாத்தீங்கன்னா மோசஸ் ஹென்ரிக்ஸ். நாலாவதா நீங்க பிலிப்பிக்கு போகலாம். ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. சோ இந்த 4 பேருக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுல மினி லீக் அந்த மாதிரி லீக்ல வேணா நீங்க ஜோர்டான் ஸ்வீட்ஸ் வேணா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தூரசிஷ், அடுத்து முர்பே, அடுத்து அபாட்டு, அடுத்து ஜாக்சன் பிரிட். இந்த இடத்துல இவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா பாத்தீங்கன்னா இவர் தான் ஆடுவாரு. டெஸ்ட் சீரீஸ்லாம் ஆடி இருக்காரு. ஆனா ஒரு யங் டேலண்டட் பிளேயர் ஒரு பையன் இருக்கிறான். ஸோ அவனை இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பட் அவர் தான் ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்கிறாரு. இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஸ்டீவோ கெஃபேன் ஒரு ஆள் ஆடிட்டு இருப்பாரு. இப்போ அவரு போயெல்லாம் இவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ல வருவாரு. இவரை விட ஒரு சின்ன யங் டேலண்டட் பிளேயர் இருக்காரு. அவர் ஆடுறாங்கிறதும் ஒரு ஸ்டில் டவுட் தான். பட் நீங்க பிபிஎல் அப்படின்னா தலைவனை தான் நீங்க பிக் பண்ணி ஆகணும். மேட்சுக்கு மேட்ச் குறைஞ்சது 1 or 2 விக்கெட். அதே போல அபாட்டும் மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 விக்கெட். அந்த லாஸ்ட் சீசன் நல்லா பவுல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆஸ்திரேலியா டீம்ல நல்ல முன்னாடியே இருந்தாரு. பட் இருந்தாலும் லாஸ்ட் சீசனுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. எல்லா சீரீஸ்லயுமே அபாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் பிபிஎல் தான். ஸோ இந்த 2 பவுலர்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கனாலே கண்டிப்பா அபாட் 4 ஓவர் பிளஸ் தூரசிஷ் ஒரு 4 ஓவர் பிளஸ் கெர்ரு ஒரு 2 ஓவர் வச்சுக்கோங்க. ஜாக் எட்வர்ட்ஸ் ஒரு 2 ஓவர்னா கூட நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஓவர் கவர் ஆயிரும். சரிங்களா? மீதி இருக்கிறதுல ஜாக்சன் பிரிட் திடீர்னு 2 ஓவர் தான் பவுல் பண்ணுவாரு. ஏன் ஜாக் எட்வர்ட்ஸ் 4 ஓவர் பவுல் பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஓவர் கிடைக்காது. இந்த ஒரு ஸ்பின்னரை வேணா மேபி ட்ரை பண்ணுங்க. அது எப்போ அப்படின்னா செகண்ட்ல சிட்னி சிக்ஸர்ஸ் பவுல் பண்ணா செகண்ட் பவுல் பண்ணாங்கன்னா ஸ்பின்னர் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கேம் சேஞ்சரா ஸ்பின்னர் இருப்பாங்க. நிறைய மேட்ச்ல அப்படி இருந்திருக்காங்க. அதனால அந்த மாதிரி இதுல செகண்ட்ல ட்ரை பண்ணுங்க. மற்றபடி நீங்க பெருசா ஃபோக்கஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்ப ஸ்மால் லீக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெர்சன்டேஜ் வைஸாவும் போனீங்க அப்படின்னாலே 1, 2, 3வது கெர்ரு, 4வது பாத்தீங்கன்னா ஜாக் எட்வர்ட்ஸ். அதெல்லாம் லோ பெர்சன்டேஜ் உள்ள பிளேயர். வெறும் யாருன்னே நிறைய பேர் தெரியாம வெறும் 10% தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா புரியும். ஒரு 5, ஒரு 6, ஒரு 7 இந்த 7 பிளேயர்ஸுக்கும் நீங்க கொஞ்சம் கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்மால் லீக்ல. அடுத்து மெல்போர்ன் ரெனகேட்ஸ். லாஸ்ட் சீசன்ல மெல்போர்ன் ரெனகேட்ஸ் ரொம்ப 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 புவரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இந்த சீசன்ல கொஞ்சம் ஏதோ பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றது ஜாக் ஃப்ரெஷர் நம்ம தலைவன் ஆடுறான். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் எல்லாம் எப்படி ஆடினார், அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆஸ்திரேலியா வெர்சஸ் பாகிஸ்தான் சீரீஸ்ல ஒரு அதிரடி காட்டுவார். ஸோ அந்த பவர் இதுல பாத்தீங்கன்னா பவர் பிளேல வச்சு வெளுத்துருவாருன்னு தான் தோணுது. அதே போல ஹாரிஸ் ஆடுறாரு. ஸோ இவரெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். 92ல பிறந்தாரு. நம்ம டெஸ்ட் ஒரு காலத்துல வார்னர் கூட டெஸ்ட் ஓப்பனிங் ஆடுவாரு. அவர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதா சொல்றாங்க. இல்ல அப்படின்னா சைஃபட்டை உள்ள போட்டு இங்க மிடில் ஆர்டர் எதை இறக்குவாங்களான்னு தெரியல. நம்ம பார்க்கணும். ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா சைஃபட் ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அது எனக்கு இன்னும் அது டவுட்டா தான் இருக்கு. அது மட்டும் கிளாரிட்டி கிடைக்கல. அடுத்து ஹார்வே லாஸ்ட் சீசன்ல அவர் ஆடினாரு. அடுத்து ஈவெண்ட்ஸ் லாஸ்ட் சீசன்ல பெர்த்துக்கு சூப்பரான ஒரு மிடில் ஆர்டர் ஆடி கொடுத்தாரு. ஜோனத்தான் வெல்ஸ் எப்போதுமே இந்த டீம்ல நல்லா ஆடுவாரு. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்குலாம் ஆடி இருக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு டீசென்டான ஒரு பிளேயர்ஸ் தான் மிடில் ஆர்டர். ஸோ இனிஷியல்ல பாத்தீங்கன்னா ஜாக் ஃப்ரெஷர் பயங்கரமா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டீமுக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்க, டாப் 6ல யாருக்குமே பேட்டிங் பிளஸ் பவுலிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிற டீமே எனக்கு தெரிஞ்சு உட்பட்டதா சரித்திரமே கிடையாது. ஏதாச்சும் ஒரு ஆல்ரவுண்டர் நல்ல முன்னாடி லாடணும். நம்ம இந்தியா டீம் எடுத்துட்டீங்கன்னா ஹர்திக்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டர் இந்த இடத்துல இருப்பாரு. இல்ல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டர் வேணும். இப்ப நீங்க ஆஸ்திரேலியா டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல் இருப்பாங்க. அப்படி இந்த டீம்ல பேட்டிங்கும் பண்ணி பவுலிங்கும் பண்றதுக்கு இந்த டாப் 6ல யாருக்குமே இடம் இல்லை. எல்லாருக்குமே பேட்டிங் ஆப்ஷன் தான் இருக்கு. அதனால நான் அதிரடியா ஆடக்கூடிய ஜாக் ஃப்ரெஷருக்கு கண்டிப்பா நான் இம்பார்ட்டன்ஸ் எடுப்பேன். அதே போல ரொம்ப பொறுமையா ஆடக்கூடிய ஈவெண்ட்ஸ் 30 பால்ல 40 ரன் அடிப்பாரு. ஒரு 20 பால்ல ஒரு 28 ரன் அந்த மாதிரிதான் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. ரொம்ப ஹார்ட் ஹிட்டர் கிடையாது. ஆனா அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கும். எல்லா மேட்சுமே
ஒரு 20+ இல்ல ஒரு 30+ அடிப்பாரு. சில பிளேயர்ஸ் வந்து ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்ணுவாங்க, 5 மேட்ச் ஃபிளாப் வாங்கணும். அப்படி கிடையாது ஈவென்ட்ஸ். எல்லா மேட்சுமே ஒரு டீசென்டான ஸ்கோர் ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் இருப்பாரு. அதனால இந்த 2 பேருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் எடுக்கிறேன். ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சைஃபுட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் எடுப்பாங்க. அது உங்களுடைய விருப்பம். பட் நமக்கு தெரிஞ்சு இந்த 2 பிளேயர்ஸ் பேட்டிங்ல போதுமானதா இருக்கு. ஏன்னா அவங்களால பெருசா ஆல்ரவுண்ட்ஸ் யாரும் இல்லை. அதனால நம்ம வந்து ஸ்கிப் பண்ணலாம். அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சுதர்லாந்து, இவர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல மெல்போர்ன் ரெனகெட்ஸுக்கு பேட்டிங்கும் பண்ணாரு, பவுலிங்கும் பண்ணாரு. இந்த 7ல தான் வர்றாரு. ஸோ இவர் வந்து ஒரு உண்மையிலே இந்த டீம்ல சொல்ற லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் அவர் தான். ஸோ அவரை வந்து கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிச்சர்ட்சன், நல்ல கெயின் ரிச்சர்ட்சன், நல்ல ஒரு ஃபாஸ்ட் போலர். முன்னாள் ஆஸ்திரேலியா டீம்லாம் நல்லா ஆடி இருக்காரு. இந்த மாதிரி ரெனகெட்ஸ் டீம்லாம் மினிமம் 1 or 2 விக்கெட் எடுப்பாரு. ஏன்னா இனிஷியல் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. ஜாம்பா இந்த டீம்ல மஸ்ட் பிக்கா எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னா ஜாம்பா தான். ஆஸ்திரேலியாலே டீம்ல இருந்தாலே எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் மேட்சா இருந்தாலும் மேட்சுக்கு மேட்ச் வந்து தலைமை வந்து 2 விக்கெட் குறையாம எடுத்து கொடுப்பாரு எல்லா மேட்சுமே. என்னோட ஸ்மால் லீக் டீம்னாலே ஜாம்பா இல்லாம இருக்காது. அடுத்து சாந்து இந்த வருஷம் வந்து ஆடுறாரு. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இது ஆடி கொடுப்பாரு. அடுத்து ரோஜர்ஸ் நல்ல ஒரு ஃபாஸ்ட் போலரா இருக்காரு. இனிஷியல்ல அட்டாக் பண்ணுவார். இனிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஜரோட அட்டாக்கும் ரிச்சர்ட்சன் இல்லைன்னா சுதர்லாந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெத்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஜர் அட்டாக் பண்ணுவாரு, சாந்து ஒரு ஓவர். சுதர்லாந்து வந்து பாத்தீங்கன்னா டெத்ல தான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ பவுலிங் அட்டாக் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கிறதுனாலதான் சிட்னி சிக்ஸர்ஸாலையும் ஸ்கோர் பண்ண கஷ்டம் நான் சொன்னேன். ஏன்னா அந்த பிச்சை அப்படிதான், அதிகபட்சமே 170 ரன்னுக்கு மேல அடிக்க முடியாது. ஸோ இந்த பவுலிங்கும் நல்லா தான் இருக்குது. அதனால பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சாம்பாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ரிச்சர்ட்சனுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் சுதர்லாந்து, இந்த 3 பேருக்குமே பவுலிங் ஆப்ஷன்ல போக்கஸ் பண்ணுங்க. இந்த 2 பேர்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரோஜருக்கு வந்து இந்த மினி லீக் இந்த மாதிரி லீக்ல வந்து நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால அந்த 2 பிளேயர்ஸ் கூட கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவுதான். ஸோ இது வந்து 2 டீமுக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து டபுள் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்கு இன்னைக்கு மேட்ச்ல நான் சொன்ன போல இந்த 3 பேருக்கு தான் டபுள் ஆப்ஷன், ரொம்ப கம்மி தான். எட்வர்ட்ஸ், அடுத்து கெர்ரு, அடுத்து சுதர்லாந்து, இந்த 3 பேருக்கு தான் டபுள் ஆப்ஷன் இருக்கு. இதுல 2 பேர் வந்து சிக்ஸர்ஸ், ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெனகெட்ஸ். அதனால இந்த 3 பேருக்குமே கட்டாயம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இந்த 3 பேர் மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கண்டிப்பா வாங்கி கொடுப்பாங்க. அடுத்து இன்னைக்கு லாஸ்ட் ஒரு 5 T20 மேட்சா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 பேர் இருக்காங்க. யாரெல்லாம்? அபாட் கண்டிப்பா நீங்க பிக் பண்ணிடுவீங்க, ரிச்சர்ட்சன் நீங்க எடுத்துருவீங்க, டேனியல் ஹியூஸ் யாரும் எடுக்க யோசிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆனா அதிகமா ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்ததுல டாப் 3ல இருக்காருன்னா நீங்க கொஞ்சம் அவரை கண்டிப்பா போக்கஸ் பண்ணணும். கெர்ரு கண்டிப்பா நீங்க எடுத்துருவீங்க, ஏன்னா அவரை பத்தி தெரியும் எல்லாருக்கும். சாந்து பெருசா யாரும் போக்கஸ் பண்ண மாட்டாங்க. நானே இப்ப அவர் ப்ரெடிக்ஷன்ல சொல்லும் போது கூட இம்பார்ட்டன்ஸ் கம்மியா தான் அவர் கொடுத்தேன். ஆனா அவர் பாருங்க லாஸ்ட் 5 மேட்ச்ல பெஸ்டா ஆவரேஜ் பாயிண்ட் வச்சிருக்கிறதுல அவர் டாப் 5ல இருக்கிறாரு. கவனமா வச்சுக்கோங்க. அடுத்து மோசஸ் கொன்ட்ரிக்யூஸ் எல்லாருமே எடுத்துருவீங்க. ஸோ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அபாட், ரிச்சர்ட்சன், கெர்ரு, மோசஸ் கொன்ட்ரிக்யூஸ் இந்த 4 பேரையுமே காமனா எல்லாருக்குமே தெரியும். ஆனா தெரியாது வந்து பாத்தீங்கன்னா டேனியல் ஹியூஸும் சாந்து. ஸோ இந்த 2 பேரையுமே நீங்க ஒரு ட்ரம்ப் கார்டா கூட உங்களுடைய டீம்ஸ்ல ஒரு 50 பேருக்கு மேல விளையாடக்கூடிய டீம்ஸ்ல கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அடுத்து லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த லோ பெர்சன்டேஜ் வந்து இப்பதான் உங்களுக்கு உதவும். ஏன்னா ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் சும்மா அதிகமா செலக்ட் பண்ண பிளேயர்ஸை டப்பு செலக்ட் பண்ணி டீம் போட்டுருவாங்க. ஒரு மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் தெரியும் இவன் பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்றான் அப்படின்னு. ஜாக் எட்வர்ட்ஸ்லாம் லாஸ்ட் சீசன்ல எப்படி விளையாண்டாருன்னு எனக்கு தெரியும், ஸ்டாட்ஸ் கூட இருக்கு, காமிக்கணும்னா கூட உங்களுக்கு டெலகிராம்ல அனுப்பிடுறேன். அதே போல முற்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்பின்னர். ஆனா எனக்கு அவர் பிளேயிங் லெவல்ல இருப்பாராங்கிறது கொஞ்சம் டவுட். ஏன்னா ஒரு யங் டேலண்டட் பிளேயரும் ஒரு ஸ்பின்னர் இருக்காங்க சிட்னி சிக்ஸர்ஸ்ல. அவர் எடுத்துட்டு வராங்களா இவர் எடுத்துட்டு வராங்களான்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் சீசன் இவரும் ஸ்டீவோ கெஃபே தான் ஆடினாங்க. மேபி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா தான் போவாங்க. அடுத்து ஈவென்ட்ஸ், அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பெர்சன்டேஜ்ல தான் இருக்காரு, வெறும் 10% கீழே இருக்காரு. ஆனா லாஸ்ட் சீசன்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. டேனியல் ஹியூஸ் நம்ம இப்பதான் பார்த்தோம், அவர் டாப் 5ல இருக்கிறாரு, லோ பெர்சன்டேஜ்ல ஒரு நல்ல பிளேயராகவும் இருக்கிறாரு. சாந்தும் அதே மாதிரிதான் லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ இந்த 5 பேருமே ரொம்ப 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 கம்மியா செலக்ட் பண்ணியிருக்காங்க. மினிமம் 10ல இருந்து ஒரு 20% தான் ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. முதல் மேட்ச்
கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் எடுத்து பாருங்க. உங்களுடைய டீம்ஸ்ல ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் போட்டாலும் சரி, 5 டீம் போட்டாலும் சரி, ஏன் 2 டீம் போட்டாலும் சரி, 2 பிளே ஒரு டீம்ல வந்து 8 பேட்ஸையும் 3 பேர் ட்ரை பண்ணுங்க, இன்னொரு டீம்ல ஈவென்ட்ஸ் கியூப்ஸ் இந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த 4 பேரை கவர் பண்ணிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பார்க்கக்கூடியது ஓவர் ஆப்ஷன் வந்து நம்ம சொன்னதுதான். அபாட் துரோஷ் இவங்க 2 பேருமே சிட்னி சிக்ஸர் சைட்ல இருந்து டெத்ல அட்டாக் பண்ணுவாங்க. ரிச்சர்ட்சன், ரோஜர் ஆர் சுதர்லாந்து கூட டெத்ல வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா ரோஜர் பவுல் பண்ணிடுவாரு. ரிச்சர்ட்சன் எப்பவுமே டெத் ஸ்பெஷலிஸ்ட் தான் அவரும். அதனால எனக்கு சுதர்லாந்து அட்டாக் எப்போ இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் அவரை கூட நீங்க வந்து டெத்ல வந்து ஒரு ஓவராச்சும் அட்டாக் பண்ணுவாருன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 பேருக்குமே டெத்ல அட்டாக் பண்ற பவுலர்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா 4ல யாரையாச்சும் ஒருத்தரையாச்சும் கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா திடீர்னு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட்ல டீம் போட்டு விட்டுருங்க. அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 50 பேருக்கு மேல கூடிய விளையாடக்கூடிய லீக்ல இப்ப நீங்க அபாட்ட கேப்டனா போட்டு விட்டு வைஸ் கேப்டனா நீங்க ஆப்போனன்ட் டீம்ல ரிச்சர்ட்சனை வைஸ் கேப்டனா போட்டு விட்டீங்க. நீங்க அபாட் ஒரு 3 விக்கெட்டும் இவரு ஒரு 2 விக்கெட் எடுத்து 5 விக்கெட். ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 பாயிண்ட் கிட்ட வந்துடும். ஒரு விக்கெட்டுக்கு எல்லாம் சேர்த்து பிளேயிங் 11 எல்லாம் சேர்த்து அப்படிங்கும்போது 150 இன்ட்டு 1.5 பாதி இது பாத்தீங்கன்னா ஒரு 200+ பாயிண்ட் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனே சம்பாதிச்சு கொடுத்துருவாங்க மீதி இருக்க பிளேயர்ஸ். அதனால அப்படி நடக்கும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அது உங்களோட பர்சனல் ரிஸ்க். நீங்க இப்படிதான் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், பண்ணி பார்க்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அடுத்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன்னா இந்த 4 பேருக்குமே நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. உங்க ஆப்பனண்ட் யாரா இருந்தாலும் சரி, அவன் ஹெட்ல வந்தாலும் சரி, 3 மெம்பர் லீக்ல வந்தாலும் சரி, 4 மெம்பர் லீக்ல வந்தாலும் சரி, இந்த 4 பேரை தவிர்த்து அவன் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனை யாரையுமே மாற்ற மாட்டான். ஒன்னு சுதர்லாந்து, கெர்ரி, ஜாக் ஃப்ரெஷர், அடுத்து வந்து ஆடம் ஜாம்பா. சாம்பாவை கூட கொஞ்சம் பேர் யோசிக்க மாட்டாங்க. பட் நான் சாம்பாவை கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேஃபான ஆப்ஷன்ல கொடுப்பேன். ஏன்னா எல்லா மேட்சுமே நீங்க பாருங்க ஜாம்பாலாம் இன்டர்நேஷனலுக்கும் பிபிஎலுக்கும் சாம்பா கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ்லாம் விளாண்டுருக்காரு, அப்படிலாம் விக்கெட் எடுக்கல. இன்டர்நேஷனல் எடுத்த விக்கெட் இங்க எடுக்க மாட்டாரு தான். பட் இருந்தாலும் சாம்பாட்ட இருந்து ஒரு விக்கெட்டாச்சு எதிர்பார்த்தேன். அது ஒரு எல்பி அந்த மாதிரி ஆகிட்டாரா 33 ஒரு இன்ட்டு 1.5 இன்ட்டு 2 அப்படின்னு பார்க்கும்போது 45+, 60+ன்னு ஈஸியா வந்துடும் நமக்கு 66 அதெல்லாம். அதனால அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 4 பேருக்குள்ளதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே இல்ல நமக்கு எப்பவுமே ரிஸ்கான ஆப்ஷன் தான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இதுதான் ரிஸ்கான ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு நல்ல ரிஸ்கான ஆப்ஷன்னா எட்வர்ட்ஸ் தான். பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன். வின்ஸ், பிலிப்பி, ரிச்சர்ட்சன். இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு வின்ஸ், பிலிப்பியை கூட நான் பெருசா நம்பல சிட்னி சிக்ஸர்ஸ் சிட்னி பிச்சில் இருந்தாலும் ஒரு ஆப்ஷன். ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபேண்டசில. பட் எட்வர்ட்ஸ், வின்ஸ், பிலிப்பி, ரிச்சர்ட்சன் இந்த 4 பேருக்குமே நீங்க வந்து ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க எடுத்து பார்க்கணும்னா தைரியமா எடுத்து பாருங்க விருப்பம் உள்ளவங்க. ஸோ இப்போ ஒரு டெமோ டீம் பார்த்துடலாம். ஃபைனலா நம்மளுடைய டெமோ டீம் சிட்னி சிக்ஸர்ஸ்ல பிலிப்பி, வின்ஸ், ஹென்ரிக்யூஸ், கெர்ரி, ஜாக் எட்வர்ட்ஸ், டூரஷிஷ், அடுத்து வந்து அபாட்னு நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு பேலா ஒரு மெயின் ஸ்பின்னர் யாரு இறக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து அவரை கூட பிக் பண்ணலாம். இங்க ஜாம்பா, ரிச்சர்ட்சன், சுதர்லாந்து, ஜாக் ஃப்ரெஷர் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஈவெண்ட்ஸ் கூட எடுக்க விருப்பம் உள்ளவங்க எடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம ஏற்கனவே பார்த்தது போலதான். மேட்ச் வந்து 1:45க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1:35க்கு நம்மளுடைய டீம் வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம்ல வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால டெலகிராம்ல வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க ஈஸியா ஃபேண்டசில வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நீங்க வந்து கண்டிப்பா எக்ஸல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போச்சே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு குறைஞ்சது ஒரு 10 மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. அதுல கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் என்னால ஷுவரா சொல்ல முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்க. என்னோட டீம் யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அதுல இருந்து ஒரு சில பிளேயர்ஸை மாத்தி போடுறவங்களா இருந்தாலும் சரி, மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கிரிக்கெட் பார்ப்பாங்களோ அவங்க எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல இல்லை இன்ஸ்டால ஃபேஸ்புக்லன்னு சொல்லி நம்ம லிங்கை வந்து ஷேர் பண்ணி விட்டு நமக்கு நிறைய வியூஸ் கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்கள். அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணி விட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அது கூட 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.